இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த 14 நாட்கள் ஜெப பயணத்தின் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட 6ஆம் நாளுக்கு உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். இன்று காலை சரியாக 6 மணிக்கு நாம் அனைவரும் ஒருமனதாக இந்த ஜெபக்கூட்ட அமைப்பில் இணைந்திருப்பது நமது வாழ்க்கையில் தேவன் செய்யப்போகும் பெரிய அற்புதங்களுக்கு ஒரு சாட்சியாகும். கடந்து வந்த 5 நாட்களாக நாம் தொடர்ந்து நடத்தி வருகிற இந்த ஆன்மீக பயணம் உங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஒரு புதிய நம்பிக்கையையும் பலத்தையும் தந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நமது ஜெபக்கூட்டமைப்பில் பல சகோதர சகோதரிகள் தங்களுடைய மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து வருகிறீர்கள். நீங்கள் சொல்வதை கேட்டு அதற்கு ஏற்றபடி நான் ஜெபிக்கும்போது உங்கள் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகிறது என்பது எனக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. இதற்கெல்லாம் காரணம் நமது அன்புள்ள இயேசப்பா. இன்று நாம் தியானிக்கப் போகும் வல்லமையான வசனம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதியட்டும். விசுவாசம் என்பது நாம் காணாத காரியங்களை உறுதியாக நம்புவது. இன்று உங்கள் முன்னால் தடைகள் மலை போல நிற்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது அந்த மலையும் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழும் என்பது இறைவனுடைய வாக்குத்தத்தமாகும். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நான் ஒவ்வொன்றாக வாசிக்கும்போது அதில் உள்ள உண்மையான பாரத்தை நான் உணர்கிறேன். நமது அன்பு தாய் ஒருவர் தனது மகனின் திருமணத்திற்காக மிகுந்த உணர்ச்சியோடு விண்ணப்பித்துள்ளார். மகன் தான் விரும்பிய சில தவறான பிணைப்புகளில் சிக்கியிருப்பதாகவும் இறைவனுடைய சித்தத்திற்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அந்த தாய் துடிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தம் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அந்த மகனின் இதயத்தில் புதிய மாற்றத்தை தேவன் உண்டாக்குவாராக. அதுபோல குடும்பத்தில் பிரிவினையில் இருப்பவர்களுக்காக நாம் இன்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கும் சண்டைகள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கி மீண்டும் இணைந்து வாழ்வதற்கு பல இதயங்கள் ஏங்குகின்றன. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். உங்கள் இடையில் உள்ள கசப்புகள் நீங்கி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மீண்டும் இணைப்பார். கடன் பிரச்சனையினால் தலைகுனிந்து நிற்கிற சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறந்து உன் கைவேலைகளையெல்லாம் ஆசீர்வதிப்பார். நீயோ பல ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை. உங்கள் கடன் கட்டுகள் இன்றே அறுந்து விழட்டும். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாராக. வியாதியினால் தவிப்பவர்களுக்காக நாம் உண்மையான பாரத்தோடு ஜெபிக்கிறோம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வேதனைப்படும் தாய்மார்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் நாம் இன்று மனமுருகி வேண்டுகிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்புத சுகம் உங்கள் உடம்பில் இன்றே பாயட்டும். அதுபோல மரண பயத்தோடும் உயிர் ஆபத்து வருவதாக அஞ்சும் சகோதரர்களுக்கு கர்த்தர் சொல்வது, சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பேன். எதற்கும் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். மந்திர கட்டுகள் மற்றும் தீய சக்திகளின் தொல்லைகள் விலக வேண்டும் என்று விண்ணப்பித்தவர்களுக்கு கர்த்தர் தரும் வல்லமை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மிதிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். வெளிநாடு செல்ல தடைகளில் இருப்பவர்களுக்காக, குறிப்பாக இங்கிலாந்து போன்ற தேசங்களுக்கு செல்ல விரும்பும் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தேவன் திறக்கிற வாசலை எவனும் பூட்ட முடியாது. கட்டுமான வேலை செய்யும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் உங்கள் பிள்ளைகளின் நல்ல கல்விக்காக நாம் இன்று வல்லமையாக வேண்டுகிறோம். இப்போது நாம் அனைவரும் இணைந்து மனமுருகி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த 6ஆம் நாள் ஜெப பயணத்தில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இறைவனே, நீரே எங்களுக்கு உதவி செய்யும் பர்வதம். இந்த குடும்பங்களில் உள்ள திருமண தடைகள், குடும்ப பிரச்சனைகள், கடன் சுமைகள் யாவும் நீங்கட்டும். புற்றுநோய் மற்றும் பல வியாதிகளில் இருப்பவர்களுக்கு இப்போதே சுகம் உண்டாகட்டும். மரண பயத்தை நீக்கி உமது சந்தோஷத்தை தாரும். வெளிநாடு செல்ல தவிக்கும் பிள்ளைகளின் தடைகளை உடைத்தெறிவீராக.
ஆபத்தான வேலைகளில் இருப்பவர்களுக்கு நீரே பாதுகாப்பாக இரும். பிள்ளைகள் நன்றாக படிக்க ஞானம் தாரும். இறைவனே, நீர் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு அற்புதங்கள் செய்வாயாக. பிரியமானவர்களே, நமது இந்த ஜெப சங்கிலியில் நீங்களும் பங்கெடுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அதை நாம் அனைவரும் வாசித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். நீங்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய விண்ணப்பங்களையும் வாசித்து அவர்களுக்காக ஒரு ஆமேன் என்று பதிவிடுங்கள். இது நம்முடைய விசுவாசத்தை அதிகமாக்கும். இந்த வீடியோவை இன்னும் பலருக்கு பகிர்ந்து அவர்களும் ஆசீர்வாதம் பெற வழிவகுப்போம். நாளை காலை சரியாக 6 மணிக்கு 7ஆம் நாள் ஜெப பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் எப்போதும் என்றென்றும் ஆமேன்.